கோவிட்-19 தடுப்பூசி அரசாங்கம் WHO-வுக்கு எதிராக 60 மில்லியன் ரிங்கிட் வழக்கு தொடுத்த மலேசியர்கள். ஜோஹோர் இந்திய சமூகத்திற்கான தனிப்பட்ட மண்டபம் வேண்டும், மாநில சட்டமன்ற கூட்டத்தில் ஆர்த்தர் சாங் முன்மொழிந்தார். பாசேர் பூத்தேவில் வெள்ளமேறிய வீட்டில் மின்சாரம் தாக்கி ஆடவர் பலி. அம்பாங்கில் மனைவி மகனை கத்தியால் குத்திய ஆடவனுக்கு 6 ஆண்டு சிறை, 1 பிரம்படி. கோவிட்-19 தடுப்பூசியால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் மற்றும் மரணங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் WHO எனப்படும் உலக சுகாதார நிறுவனத்திடம் 60 பில்லியன் ரிங்கெட் இழப்பீடு கூறி 8 மலேசியர்கள் வழக்கு தொடுத்துள்ளனர். முன்னாள் பிரதமர்கள் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின், டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப், சுகாதார அமைச்சர், மலேசியா அரசாங்கம், WHO தலைமை இயக்குனர் டெட்ரஸ் அடானம் கிபேரியசஸ் உள்ளிட்ட 25 பேரை பிரதிவாதிகளாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத், முன்னாள் அமைச்சர்கள் டாக்டர் அடாம் பாபா, கைரி ஜமாலுடீன், சுகாதார முன்னாள் தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ டாக்டர் நோர் இஷாம் அப்துல்லா உள்ளிட்டவர்களின் பெயர்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் கோவிட்-19 பரவல் உச்சகட்டத்தில் இருந்த போது தடுப்பூசி போடுமாறு அரசாங்கம் போட்ட உத்தரவால் தாங்கள் பக்க விளைவுகளுக்கு ஆளானதாக அந்த 8 பேரும் வழக்கு மனுவில் குறிப்பிட்டனர். 2 முறை சினோவேக் தடுப்பூசிகளையும் 1 தடவை ஃபைசர் ஊக்க தடுப்பூசியும் போட்ட பிறகு தனது தந்தை மரணமடைந்ததாக புகார் கூறிய ஜோஹோர் புவாரைச் சேர்ந்த ஒருவரும் அவர்களில் அடங்குவார். இழப்பீடு தவிர கோவிட்-19 உண்மையில் ஒரு நோயே அல்ல, பருவகால காய்ச்சலை ஒத்திருப்பது போன்று மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிரியல் ஆயுதம் என நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த 8 பேரும் கோரியுள்ளனர். வழக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி செவிமடுப்புக்கு வருகிறது. கடந்த பொது தேர்தலில் காணப்பட்ட அரசியல் நிலைத்தன்மை மற்றும் தொங்கும் நாடாளுமன்றம் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கு மலேசியாவுக்கு 2 கட்சி முறை தேவை என முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் அழைப்பு விடுத்துள்ளார். கூட்டணி அரசாங்கம் மக்களின் ஆதரவை இழந்துவிட்டதோடு பிளவுபட்ட கட்சிகள் மற்றும் பிரிந்து கிடக்கும் தரப்பினரால் நிலையான அரசாங்கத்தை அமைப்பதற்கு எந்த ஒரு தனி கட்சியும் ஆற்றலை இழந்துவிட்டதாக மகாதேர் கூறினார். பிளவு இருந்தால் நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள். 5 கட்சிகளாக உடைந்துள்ள அம்னோவில் இதுதான் நடக்கிறது என அவர் சுட்டிக்காட்டினார். 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த வலுவான அம்னோ 5ஆக பிளவுபட்டது. நீங்கள் 5ஆக பிரியும் போது உங்கள் ஆதரவும் பிரியும். பெரும்பான்மையை உருவாக்கும் அளவுக்கு யாரும் வலுவாக இருக்க மாட்டார்கள் என சைட் அமேட் அல்பர் எழுதிய ஐடியாலிஸ் புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது மகாதீர் தெரிவித்தார். இப்போது எங்களிடம் இருப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசாங்கம். இது மக்களுக்கு பிடிக்காத அரசு என்றும் அவர் கூறினார். 2 மேலாதிக்க அரசியல் கட்சிகளை கொண்ட பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து மலேசியா புதிய உத்வேகம் பெற வேண்டும் என்று மகாதேர் ஆலோசனை தெரிவித்தார். மேலும் மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் நிலையான அரசாங்கத்தை உறுதி செய்ய 2 கட்சி அமைப்பை நோக்கி நகர்வதும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். ஜோஹோர் மாநில சட்டமன்ற கூட்டத்தில் நேற்று மாநிலத்தின் இந்திய சமூகத்தினர் எதிர்கொள்ளும் அடிப்படை தேவைகளில் ஒன்றான தனிப்பட்ட சமூக மண்டபத்தின் பற்றாக்குறை குறித்து புக்கெட் பத்தோஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்த்தர் சாங் முன்மொழிந்தார். ஜோஹோர் மாநிலத்தின் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார வளர்ச்சியில் இந்திய சமூகம் முக்கிய பங்கை வகிக்கின்றனர். ஆனால் தங்கள் கலாச்சார விழாக்கள், சமூக நலத்திட்டங்கள் மற்றும் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான இடமின்மையின் காரணமாக இந்தியர்கள் அடிக்கடி சவால்களை எதிர்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் உயர் வாடகை செலவுகள், பொது சீர்மிகு மண்டபங்களின் பற்றாக்குறை போன்ற இந்திய சமூகத்தினர் எதிர்நோக்கும் சிக்கல்களுக்கு
தீர்வு காண மாநில அரசுக்கு அவர் வலியுறுத்தினார். கார் பார்க்கிங், மின்சாரம், நீர் ஆகிய அடிப்படை வசதிகளுடன் ஜோஹர் மாநிலத்தில் குறிப்பாக இந்திய சமூகம் அதிகமாக இருக்கும் பகுதிகளான கூலாய், புக்கிட் பாத்து மற்றும் ஜோஹர் பாரு ஆகிய இடங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த திட்டம் தனியார் துறையின் சமூக பொறுப்பு முயற்சிகளின் வழியாகவும் மாநில பட்ஜெட்டில் தனி நிதியை ஒதுக்குவதாலும் விரைவாக நடைமுறைப்படுத்தப்படலாம் என்றார் அவர். இந்திய சமூகத்திற்கான தனிப்பட்ட மண்டபத்தை அமைப்பது அவர்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும், சமூக ஒற்றுமையை உருவாக்கவும், அவர்களுடைய தேவைகளை முன்னிலைப்படுத்தவும் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக அமையும் என்று PKRின் புக்கிட் பத்து சட்டமன்ற உறுப்பினரான ஆத்தர் ஜோங் தெரிவித்தார். கிளாந்தான் பாசைர்புத்தேவில் வெள்ளமேறிய தனது வீட்டின் இரும்பு வாசல் கதவை தொட்டதால் மின்சாரம் பாய்ந்து பிள்ளையின் கண்முன்னே மெக்கானிக் உயிரிழந்துள்ளார். செலிசிங் கம்போங் பானேர் பலிகோங்கில் உள்ள வீட்டில் அதிகாலை 4:30 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் இறந்தவர் 35 வயது துவான் முகமது ஜக்கரியா துவான் இஸ்மாயில் என அடையாளம் கூறப்பட்டது. 2 பிள்ளைகளுக்கு தந்தையான அவ்வாடவர் வீட்டுக்குள் நுழைவதற்காக அந்த இரும்பு வாசல் கதவில் கை வைத்தபோது மின்சாரம் பாய்ந்தது. வலியால் அலறிக்கொண்டே அவர் சரிந்து விழுவதை வரவேற்பறையின் சோஃபா நாட்காலியில் அமர்ந்திருந்த அவரின் 9 வயது மகன் கண்டு பாட்டிக்கு தகவல் கொடுத்துள்ளான். இதில் இன்னும் கொடுமை என்னவென்றால், சரிந்து விழுந்தவரை வீட்டுக்கு முன் கரை புரண்டோடிய வெள்ளம் அடித்து சென்று விட்டது. ஆற்றங்கரை அருகே வீடு அமைந்திருப்பதாலும் சம்பவத்தின் போது கனமழையும் வெள்ளமும் சேர்ந்து கொண்டதாலும் எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. பின்னர் காலை 6 மணி அளவில் வீட்டருகே அவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. வீட்டின் இரும்பு வாசல் கதவுக்கு பின்னால் தான் சலவை இயந்திரத்தின் மின்சார பிளக் இருப்பதால் ஒருவேளை அங்கிருந்து மின்சாரம் பாய்ந்திருக்கலாம் என இறந்தவரின் உறவினர் சொன்னார். தனது மனைவியை மற்றும் 6 வயது மகனை கத்தியால் குத்திய உணவு விநியோகிக்கும் ஆடவனுக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் 6 ஆண்டுகள் சிறை மற்றும் 1 பிரம்படி விதிப்பதாக தீர்ப்பளித்தது. அந்த 2 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்ட 34 வயதுடைய முகமது ஷரீஃபுடீன் கைது செய்யப்பட்ட தினமான ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து தண்டனையை அனுபவிக்கும்படி நீதிபதி நொர்ஷீலா கமருடீன் உத்தரவிட்டார். கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. தனது மனைவியை விவாகரத்து செய்வதற்கு மறுத்ததே இந்த வாக்குவாதத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டாலும் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இந்த தண்டனையை விதிப்பதாக நீதிபதி தெரிவித்தார்.